بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரொருளால் புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தை அடைந்தவர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விதித்திருக்கிற பெருநாட்களில் ஒன்றான ஹஜ் பெருநாள் தினத்தை அடைந்தவர்களாக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரத்தின் பின்னணியில் சரித்திர நாயகர், வரலாறு போற்றுகிற மாபெரும் இறை தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இருக்கிறார்கள் என்கிற செய்தியினை நாம் அத்துணை பேருமே அறிந்தவர்களாகவே இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து திருமறை குர்ஆனிலே பேசுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் நபி ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமுதாயம் என்பதை இறைவன் சிறப்பித்து தன்னுடைய திருமறையிலே பேசுவதை பார்க்கிறோம். அதேபோல் மற்றொரு இடத்திலே இறைவன் சொல்லுகிறான், அனித்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. அல்லாஹுடைய இறுதி இறை தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் படைத்த இந்த சத்திய மார்க்கத்திற்கு, தன்னுடைய அதிகாரத்தில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் நபியின் பெயரை சூற்றி திருமறை குர்ஆனிலே அழகு பார்ப்பதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலே இறைவன் சொல்லுகிறான், இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை பின்பற்றுவரை விட அழகிய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர் யார் இருக்க முடியும் என்கிற கேள்வியை கேட்டுவிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இப்ராஹிம் நபியை உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டான் என்கிற பிரகடனத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக மக்களுக்கு தன்னுடைய திருமறையின் வாயிலாக எடுத்து பேசுவதை பார்க்கிறோம். அப்ப இப்ராஹிம் நபி ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமுதாயம் என்கிறான். இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மார்க்கத்திற்கு இப்ராஹிம் நபியின் பெயரை சூற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறப்பிக்கிறான். இப்ராஹிம் நபி தன்னுடைய உற்ற தோழனாக நாம் தேர்ந்தெடுத்து கொண்டோம் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறுவதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த முஸ்லிம்களுக்கு ஒரு கொண்டாட்ட தினத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அப்படி என்றால் இதற்கு பின்னணியில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏதோ ஒரு பெரிய தியாகத்தை இந்த உலகத்திலே நிகழ்த்தி இருக்கிறார்கள். அது என்ன தியாகம்? பொதுவாகவே தியாகம் என்று பேசப்பட்டால் இஸ்லாமிய வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஏராளமான வரலாற்று சம்பவங்கள் நமக்கு இன்றைக்கும் படிப்பினையாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏராளமான தியாக வரலாறுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களோடு வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் செய்த எத்தனையோ பெரும் பெரும் தியாகங்களை இன்றைக்கும் நாம் கேட்கிற போது வியந்து பார்க்கிறோம். அதையெல்லாம் எப்படி அவர்களால் இப்படிப்பட்ட தியாகத்திற்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகத்தில் வாழ முடிந்தது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்திலே வேரூண்ட செய்வதற்காக, நிலைநிறுத்துவதற்காக தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய உடைமைகளையும் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்க துணிந்த ஒரு கூட்டமாக சத்திய சஹாபாக்கள் கூட்டம் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்கிற வரலாறுகளை பார்க்கிறோம். எல்லா நிலையிலும் எத்தனை பெரிய போர்க்களங்கள் ஏற்பட்டாலும் சரி, எங்களுடைய உயிரை என் இறைவனுக்காக வழங்குவதில் நாங்கள் ஒரு துளியும் பின்வாங்க மாட்டோம் என்று இருந்தார்கள். ஒருமுறை ஒரு கிராமவாசி இஸ்லாத்திற்குள் நுழைகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களத்திற்கு அழைச்சிட்டு போறாங்க. வெற்றியோடு போர்ல இருந்து திரும்பிடுறாங்க. போரில் கிடைக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தை, கனிமத்து பொருட்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அத்துணை பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அந்த கிராமவாசிக்கும் அந்த பங்கு செல்லுகிறது. அதை பெற்றுக்கொண்டு அந்த கிராமவாசி நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பொருளாதாரத்திற்காகத்தான் நான் இஸ்லாத்திற்குள் நான் என்னை இணைத்து கொண்டேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எண்ணத்தில் கொடுக்கல. அதுதான் விதி, அதுதான் சட்டம்.
பொருளாதாரம் கிடைக்கப்பட்டு என்றதால் எல்லாத்திற்கும் பங்கிட்டு கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனாலும் அந்த கிராமவாசி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பொருளாதாரத்திற்காக நான் இஸ்லாத்திற்குள் இணைந்து கொண்டேன் என்று எண்ணுகிறீர்களா? ஒருபோதும் இல்லை என்று தன்னுடைய லட்சியத்தை, தன்னுடைய இலக்கை அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்திலே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்திலே வேரூண்டச் செய்வதற்காக எதிரிகளோடு போரிடுகிற ஒரு சூழல் வரும் என்று சொன்னால் அந்த போர்க்களத்தில் நான் கடந்து கொண்டாக வேண்டும். நான் எதிரிகளோடு போரிட வேண்டும். அப்போது எதிரி படையிலிருந்து பாய்ந்து வருகிற அம்பு இதோ என் தொண்டை பகுதியை கிழித்து கொண்டு வெளியேற வேண்டும். அந்த நிலையில் நான் மரணத்தை இந்த உலகத்திலே சந்திக்க வேண்டும். நாளை மறுமையில் ஷஹீத் என்கிற அந்தஸ்தோடு எம் இறைவனை நான் காண வேண்டும். அதற்குத்தான் நான் இஸ்லாத்திற்குள் நுழைந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி எத்தனை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். பத்ருகளமாக இருக்கட்டும், உஹது போராக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தங்களுடைய நெஞ்சுகளை கேடயமாக நிறுத்தியிருந்தார்கள் என்கிற நபித்தோருடைய அந்த வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கும் கேட்கிற போது நம் இரத்த நாளங்களை சிலிர்த்தல செய்கிறதா இல்லையா? இது மாத்திரமா? தங்களுடைய பொருளாதாரம் என்று வருகிற போது இஸ்லாம் என்கிற லட்சிய பாதையில் பல லட்சங்களை செலவு செய்த நபித்தோழருடைய வரலாறுகளை படிக்கிறோம், பார்க்கிறோம், வியந்து நிற்கிறோம், ஆச்சரியத்தில் ஆட்பட்டு போய் நிற்கிறோம். எப்படி அவர்களால் முடிந்தது? நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், 1000 ரூபாய் கொடுக்க யோசிக்கிறோம், கொடுத்தாலும் பெருமை பேசுகிறோம். சஹாபாக்கள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்களே. இப்ராஹிம் நபியின் வரலாற்றுக்கு வாருங்கள். இப்படி இப்ராஹிம் நபி ஏதேனும் போர்க்களத்தில் கலந்து கொண்டதாக வரலாற்று குறிப்புகளில் நாம் பார்க்கிறோமா? இல்லை. இது போன்று பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தின் வழியிலே, இறை வழியிலே செலவு செய்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்று குறிப்புகளிலே பார்க்கிறோமா? இல்லை. ஆனாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபியை மேலோங்க செய்திருக்கிறானே, இவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருக்கிறானே, அப்படி என்றால் இதைவிட மிக பிரம்மாண்டமான ஒரு தியாகத்துக்கு சொந்தக்காரராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன தியாகமாக இருக்கும் அது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இதற்கும் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் இதிலிருந்து இப்ராஹிம் நபியின் தியாகம் எப்படிப்பட்டது என்பதை நம்மளால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன்னுடைய பலத்தால் 10 பேரை அடித்து வீழ்த்துபவன் அல்ல வீரன். தனக்கு கோபம் வருகிற போது அதை கட்டுப்படுத்திக் கொள்கிறானே அவன்தான் வீரன். யார் ஒருவர் உணர்வுகளுக்கு எதிராக போராடி வெல்லுகிறாரோ அவர்தான் வீரன் என்கிற ஒரு தத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னார்கள். ஒருத்தனை தும்சம் பண்ணி அடிக்கிறதை விட, போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஒருவரோடு சண்டையிடுவதை விட, கோபத்தை ஒரு இடத்திலே பிரச்சனையை ஏற்படுத்துவதை விட, அவரோடு மல்லு கட்டுவதை விட தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவது இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய செயல். அப்படிப்பட்ட உணர்வுகளோடு போராடி வென்றவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை சோதனைகளை கொடுத்தான். கவலையாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், ஏக்கமாக இருக்கட்டும், பிரிவாக இருக்கட்டும், எல்லா விதமான உணர்வுகளோடு தங்களுடைய உள்ளத்திற்குள் சண்டையிட்டு வென்ற ஒரு மாபெரும் சாதனை புரட்சியாளர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் எப்படியான சோதனைகள் எல்லாம் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சத்திய கொள்கையை தன்னுடைய தந்தை இடத்துல போய் சொல்றார். வாப்பாவே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வணங்குகிற சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை. அதனால் நீங்கள் பேசுவதை செவியுற முடியாது, உங்களுக்கு பதிலளிக்க முடியாது. நித்திய ஜீவனாக இருக்கிற அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குங்கள் என்கிற தாவாவை முன்வைத்து தன்னுடைய வாப்பாவிடத்திலே பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வாப்பா சொல்றாரு, இதற்கு மேல் நீங்கள் இதை தொடர்வீர்கள் என்று சொன்னால் கல்லை கொண்டு நாம் எறிவோம். இப்போதே இந்த வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்கிற செய்தியை தந்தை இடத்திலிருந்து ஒரு மகனாக ஒருவர் கேள்விப்படுகிறார் என்றால் எவ்வளவு மனவேதனையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருப்பார்கள். சாதாரண ஒன்றா? இத்தனை நாட்களாக என்னுடைய தந்தையின் அரவணைப்பில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இத்தனை நாட்களாக என்னுடைய தந்தையின் பொருளாதாரத்திலிருந்து உணவு உட்கொண்டிருக்கிறேன். திடீரென என் தந்தை நான் செய்த ஒரு நன்மையான காரியத்திற்காக என்னை வீட்டை விட்டு வெளியேறு என்று சொல்லுகிறாரே. இந்த உலகத்தில் நாம் பெரிதும் ஒரு மதிக்கிற ஒரு மனிதர், நாம் பெரிதும் நேசிக்கிற ஒரு மனிதர், நமக்கு நெருக்கமான ஒரு மனிதர் திடீர்னு நம்ம செஞ்ச ஒரு நல்ல செயலுக்காக,
தவறாக புரிந்து கொண்டு நம்மை குறித்து ஏதேனும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டால் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுதா? மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறோமே. இல்லை டெய்லி நம்மளை பார்க்கிற ஒரு மனிதர், நம்ம இடத்துல சலாம் சொல்லி சிரிக்கிற ஒரு மனிதர் திடீர்னு ஒரு நாள் நம்மளை பார்த்து சிரிக்காம நம்முடைய சலாத்திற்கு பதில் சொல்லாம மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறார். அன்றைய இரவு நமக்கு தூக்கத்தை நாம் எல்லாம் துளைத்து விடுவோம். என்ன ஆச்சு? ஏன் இவர் என்கிட்ட பேசல? ஏன் இவர் எனக்கு என்னுடைய சலாமுக்கு பதில் சொல்லல? நினைக்கிறோமா இல்லையா? அது குறித்து கவலைப்படுறோமா இல்லையா? இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தை சொன்னதற்காக எவ்வளவு பெரிய கவலைக்கு ஆட்பட்டிருப்பார்கள். ஆனாலும் அதற்கெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவண்டு விடவே இல்லை. தன்னுடைய தாவாவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வாப்பாட்ட சொன்ன வாப்பா கேட்கல, ஊரார் இடத்திலே செல்லுகிறார்கள். ஊர் மக்களிடத்திலே இந்த ஏகத்துவத்தை போதிக்கிறார்கள். ஊர் மக்கள் சும்மா விட்டாங்களா? வாப்பா வச்சு கல்லை விட்டு எறிவேன், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாரு. ஊர் மக்கள் என்ன செய்கிறார்கள்? பெரும் நெருப்பு குண்டத்தை உண்டாக்குகிறார்கள். அதில் இப்ராஹிம் நபியை தள்ளி விடுகிறார்கள். இப்ராஹிம் நபி பின்வாங்கினாங்களா? நெருப்புல கொண்டு போய் தள்ளுறாங்களே, நம்முடைய மரணம் நம்மை சம்பவித்து விடுமே என்று சொல்லி அஞ்சி நடுங்கினார்களா? இதுக்கு மேல நான் ஏகத்துவத்தை சொல்ல மாட்டேன், தௌஹீதை பிரச்சாரம் பண்ண மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டு இருந்தேன் என்று சொல்லி பின்வாங்கியதாக வரலாற்று குறிப்புகள் பேசுகிறதா? ஒருபோதும் இல்லை. தனக்கு முன்னால் இருப்பது நெருப்பாகவே இருந்தாலும் அதை நோக்கி முன்னேறி செல்கிற திராணி படைத்தவராக, தியாகம் செய்ய துணிந்தவராக அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி நெருப்பை நோக்கி முன்னேறி சென்றார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே நெருப்பிற்கு கட்டளையிடுகிறான். நெருப்பே வந்திருப்பது யார் தெரியுமா? இப்ராஹிம் வந்திருக்கிறார். நீ இப்ராஹிமுக்கு குளுமை தரக்கூடிய வகையில் மாறிவிடுங்கள் என்று நெருப்புக்கு இறைவன் கட்டளையிடுகிறான். நெருப்பு தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்ட ஒரு அற்புதம் நிகழ்ந்த வரலாற்றை நாம் எல்லாம் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய தியாக மனப்பான்மை வேணும்! தங்களுடைய உள்ளத்திற்கு எதிராக எத்தனை பெரிய போராட்டங்களை நிகழ்த்தி இருக்க வேண்டும்! அல்லாஹ் தோடு முடிக்கல, சோதிக்கிறான். தொடர் சோதனையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி செய்தி கிடைக்கப் பெறுகிறது. உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளையையும் கொண்டு போய் மக்கா என்கிற பள்ளத்தாக்கில் பாலைவனத்தில் விட்டு வாருங்கள் என்கிற வஹி செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அழைச்சிட்டு போறாங்க தன் மனைவியை, தன்னுடைய பச்சிலம் குழந்தைய, பால் குடி மறக்காத பச்சிலம் குழந்தையை ஒரு நீண்ட நெடிய பயணத்திலே எடுத்துச் செல்கிறார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கொண்டு போய் மக்கா என்கிற அந்த பள்ளத்தாக்கில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு அருகிலே குடியமர்த்துகிறார். வீடு இருந்துச்சா? இல்ல. தண்ணீர் இருந்ததா? இல்ல. சுத்தி பத்து ஆள் இருந்ததா? யாரும் இல்லை. ஆள் இல்லாத பள்ளத்தாக்கில் பாலைவனத்தில் வெட்ட வெளியில் தன் குடும்பத்தார்களே குடியமர்த்தி விட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடக்க ஆரம்பிக்கிறார். ஹாஜர் அம்மையார் கேட்கிறாங்க, இப்ராஹிமே விட்டுட்டு போறீங்களே, என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பதில் வரல. மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் திணறி போய் தன்னுடைய உள்ளத்தை திடாகத்தப்படுத்திக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹாஜரா அம்மையார் அவர்கள் அதை புரிந்து கொண்டு கேட்கிறார்கள், எங்களை இங்கே விட்டுட்டு போகும்படி உங்கள் இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு கட்டளை வந்ததா? இறை கட்டளையைத்தான் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா என்று கேட்டபோது இப்ராஹிம் நபி மெல்லமாக தலையை திருப்பி ஆம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறார். இதற்கு தன்னுடைய உள்ளத்தை எவ்வளவு தயார்படுத்தியிருக்க வேண்டும்! நீண்ட நெடிய காலங்களுக்கு பின்னால் கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை செல்வம் அது. கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் 70-80 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது. அப்படிப்பட்ட பச்சிலம் குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் பாலைவனத்திலே விட்டு வருவதற்கு ஒருவருக்கு மனம் வர வேண்டும் என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது ஏற்பட்டது என்று சொன்னால், சற்று சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நம்மளாம் வாழ்றோம், இன்னைக்கு வெளிநாடுகள் இருக்கிறோம். நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் விட்டுவிட்டு பொருளாதாரத்தின் தேடலுக்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்க. புதுசா கல்யாணமான நாள், பிள்ளை பிறந்த அந்த நொடி சிறிது 1 மாதம் கழித்து டிக்கெட் வரும், மீண்டும் நீங்கள் வெளிநாட்டுக்கு வர வேண்டும், கம்பெனிலிருந்து அழைப்பு வரும். அந்த நிலையில் நாம் எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம்? மனைவி கண்களிலிருந்து ஒருபுறம் கண்ணீர் வழிந்தோடும், ஒரு புறத்தில் பிள்ளை தன்னை வாப்பாவை கட்டி அணைத்துக் கொண்டு, வாப்பா போவாதீங்க வாப்பா,
அப்பா திரும்ப எப்போ வருவீங்க வாப்பா என்று பிள்ளையின் அழுகுரல் ஒரு பக்கம் மனைவியின் ஏக்கம் ஒரு பக்கம். ஒரு ஆண்மகனாக, ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்க முடியாமல், வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் தவித்த எத்தனை ஆண் மக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம மனைவி பிள்ளையை நம்ம எங்கேயோ விட்டுட்டு வரல. சொகுசு வீட்டில், ஏர் கண்டிஷன் இருக்கிற வீட்டில், அக்கம் பக்கத்தில் ஆள் இருக்கிற வீட்டில், பொருளாதார செல்வ செழிப்போடு இருக்கிற வீட்டில் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து விட்டு மனைவி மக்களை பிரிந்து வருகிற நமக்கே அவ்வளவு கவலை, அவ்வளவு துன்பம் என்றால், எந்த உதவிக்கு ஆள் இல்லாத இடத்தில், வெட்ட வெளியிலே வசதிகள் இல்லாத இடத்தில், தண்ணீர் இல்லாத இடத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவியும் தன்னை பிள்ளையும் விட்டு வருவதற்கு துணிந்தார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தின் உறுதியை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுட்டு போறாங்க. மனைவியையும் பிள்ளையும் விட்டு மிக தூரமாக சென்று அவருடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட இடத்திலே ஒரு குன்றின் மேல் ஏறி நின்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார். யா அல்லாஹ், விவசாயத்திற்கு தகுதியற்ற ஒரு பள்ளத்தாக்கிலே என்னுடைய சந்ததிகளிலிருந்து உன் இறையாளத்திற்கு அருகிலே நான் அவர்களை குடியமர்த்தி விட்டேன். யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்காக. அவர்களை நோக்கி மக்களுடைய உள்ளங்களை நீ சாய செய்வாயாக, ஈர்க்கச் செய்வாயாக. இதோ இந்த மக்கா என்கிற பள்ளத்தாக்கில் கனி வர்க்கங்களை நீ ஏற்படுத்தி கொடியா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனையை செய்துவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லுகிறார்கள். அப்படியே இப்போ இங்கிட்டு வாங்க. ஹாஜரா அம்மையார், பச்சிலம் குழந்தை, கை குழந்தை, கொண்டு வந்த தண்ணீர் தீர்ந்து விடுகிறது, உணவு தீர்ந்து விடுகிறது. ஒரு கட்டத்தில் அந்த பச்சிலம் குழந்தை தாகத்தால் தன்னுடைய கால்களை மண்ணில் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பெண்ணாக ஹாஜரா அம்மையார் அவர்கள் அந்த தருணத்தில் எப்படி அதை சந்தித்திருக்க முடியும்? கற்பனைக்கு கொண்டு வாருங்கள். வெட்டை வெளி பாலைவனம், ஆள் இல்லாத இடம், பச்சிலம் குழந்தை தண்ணீர் தாகத்தால் பாலைவனை மணலிலே, சுடு மணலிலே காலை தட்டி கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். ஹாஜரா அம்மையார் ஓடுறாங்க. சஃபா என்கிற குன்றின் மேல் ஏறி நின்று பார்க்கிறார்கள். யாரேனும் உதவிக்கு வருவார்களா? யாரும் இல்லை. மீண்டும் எதிர் திசையில் இருக்கிற மருவா என்கிற குன்றை நோக்கி ஓடுகிறார்கள். ஏறி பார்க்கிறாங்க, யாராவது உதவிக்கு வருவாங்களா? யாரும் இல்லை. மீண்டும் சஃபா, மீண்டும் மருவா. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். வெட்ட வெளியிலே அந்த குழந்தை தாகத்தால் துடித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு தாய் தன்னுடைய பசியை தன்னுடைய மரணம் வரைக்கும் கூட எடுத்து சென்று விடுவாள். ஆனால் தன்னுடைய பிள்ளையின் ஒருவேளை பசியை அவளால் பார்த்து தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹாஜரா அம்மையார் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுட்டு போகும்போது கேட்டாங்கல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையைத்தான் நீங்க நிறைவேற்றுறீங்களா இப்ராஹிமே? ஆம் என்று இப்ராஹிம் நபி பதில் சொன்னார்களே. அப்போது ஹாஜரா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். எப்படிப்பட்ட வாசகம், எப்படிப்பட்ட உறுதி! யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, என் பச்சிலம் குழந்தைக்கு உணவில்லாவிட்டாலும் பரவாயில்லை, உதவுவதற்கு ஆள் இல்லாட்டாலும் பரவாயில்லை, தண்ணீர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என்னோடு என் ரப்பு இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு சொன்னார். என் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவரை இறக்குகிறான். ஜம்ஜம் நீரோற்றை அங்கே ஏற்படுத்துகிறான். தன்னந்தனியாக விடப்பட்ட இடத்தில்தான் இன்றைய தினம் தன்னெழுச்சியாக லட்சோப லட்ச மக்கள் பங்கு கொண்டிருக்கிற மிக பெரும் ஹஜ் மாநாடு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு தருணம் அது! ஹாஜரா அம்மையார் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? நம்ம தண்ணீர் தேடி ஓடிய இடத்தில் இன்றைக்கு லட்சோப லட்ச மக்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்று. அந்த கொள்கை உறுதி எப்படி கிடைத்தது? தியாக மனப்பான்மை எப்படி வந்தது? என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற ஒரே நம்பிக்கையால் வந்தது. அத்தோட முடியல சோதனை. மீண்டும் ஒரு சோதனை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பருவ வயதை அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வஹியை இறக்குகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி. இதற்கு உள்ளத்தால் தயாராக வேண்டும் என்றால் நாம் எத்தனை பேர் இதற்கு தயாராக இருப்போம்? அறுத்து பலியிடலாம் வேண்டாம், எனக்கு பாசத்திற்குரிய என் பிரியத்திற்குரிய பிள்ளையை குச்சியை கையில கொடுத்து சும்மா இருக்கிற நிலையில அவனை ஒரு 10 அடி அடிங்க அப்படி சொன்னா நம்முடைய கை மனம் வருமா?
கையிலே கம்பை ஏந்துவதற்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுக்குமா? அது அல்லாஹ்வுடைய தூதர் தயாரானார்கள். தன் பிள்ளை இடத்துல போய் பேசுறாங்க. இப்படி ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு வஹியை காண்பித்தான், உங்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்னான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், பாப்பா நீங்க என்ன கனவை கண்டீர்களோ, அல்லாஹ் உங்களுக்கு எந்த கட்டளையை நிறைவேற்ற சொல்லி உங்களுக்கு வகை செய்தி இறக்கினானோ, நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் வாப்பா, நிச்சயமாக என்னை நீங்கள் பொறுமையாளர்களாக பார்ப்பீர்கள். இப்படி தந்தைக்கும் மகனுக்குமான இப்படிப்பட்ட ஒரு உரையாடலை இனி இந்த உலகம் சந்திக்க போவதும் இல்லை. இதற்கு முன்னால் வரலாறுகளை சந்தித்திருக்கவும் வாய்ப்பில்லை. ஆனாலும் இந்த உரையாடல் இந்த உலகத்தின் கியாமத் நாள் வரைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். ரெண்டு பேரும் உள்ளத்தால் தயாராகிறாங்க. இப்ராஹிம் நபி அதுக்கு சம்மதிக்கிறார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு சம்மதிக்கிறார்கள். அல்லாஹ் ரெண்டு பேரையும் சம்மதிக்கிறத பார்க்குறான்ல, ரெண்டு பேரும் மனம் ஒத்துக்கிட்டாங்கிறத பார்க்குறான்ல. அல்லாஹ் அப்போது தடுத்து நிறுத்தல. அல்லாஹ் இந்த சம்பவத்தை அதனுடைய எட்ஜ் வரைக்கும் எடுத்துட்டு போறான். இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாறையில் கொண்டு போய் படுக்க வைத்து விட்டார்கள். கையிலே கத்தியை எடுத்து விட்டார்கள். கத்தியை கழுத்திற்கு அருகிலே கொண்டு போய் சென்று விட்டார்கள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி இறக்குகிறான், இப்ராஹிமே நீ கனவை உண்மைப்படுத்தி விட்டீர், உங்களை நாம் சோதித்தோம் சோதித்தோம் சோதித்தோம், எல்லா சோதனைகளிலும் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸ்லாஹித்து பேசுவதை திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். வஇது புதலா இப்ராஹீம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபதமஹுன்ன கால இன்னி ஜாயிலுக்க லின்னாஸி இமாமா. இப்ராஹீமை நாம் அவருடைய கட்டளைகளுக்கு ஏற்ப நம்முடைய கட்டளைகளை இட்டு அவர்களை நாம் சோதித்தோம். அதில் அவர் வெற்றி என்றார், முழுமையாக நிறைவேற்றினார். எனவே நாம் மக்களுக்கு அவரை இமாமாக ஆக்குகிறோம் என்று இறைவன் அறிவிக்கிறான். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் இமாமாக இப்ராஹிம் நபி திகழ்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி உணர்வுகளுக்கு எதிராக போராடி வென்றவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் அப்போது தடுத்து நிறுத்தி இந்த பலிப்பிராணியை நீங்கள் பலியிடுங்கள் என்று சொல்லி அறிவிப்பு செய்கிறான். அந்த நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஒரு மகிழ்ச்சியை சந்திச்சிருப்பார்கள். இந்த உலகத்துல நமக்கு பிடித்தமான ஒருவர் ஒரு ஆக்சிடென்ட்னு நினைங்களேன், ஒரு விபத்தில் சிக்கிட்டார் வைங்க, மருத்துவர் சொல்லிட்டாங்க வாய்ப்பு இல்லை, லாஸ்ட் ஸ்டேஜ், காப்பாற்ற முடியாது, நம்முடைய உள்ளம் எவ்வளவு வேதனை அடையும். அதே தருணத்தில் அடுத்த நாள் தன்னுடைய எல்லா நோய்களையும் தூக்கி எறிந்துவிட்டு மருத்துவத்தை பொய்யாக்கிவிட்டு நம் கண் முன்னாடி வந்து எழுந்து நின்றார் என்று சொன்னால் எவ்வளவு இன்பமாக இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறான், இப்ராஹிம் நபி மகிழ்ச்சி அடைந்தாரே, இப்ராஹிம் நபி சந்தோஷத்தில் இருந்தாரே, மக்களே முஸ்லிம்களே அந்த தினத்தில் நீங்களும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் என்று இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வல்ல ரஹ்மான் பெருநாளை நமக்கு கொடுத்திருக்கிறான். வெறுமனே மகிழ்ச்சியாக கழிக்கிற தினமாக இருக்கக்கூடாது இது. அதற்கு முன்னால் இப்ராஹிம் நபி சந்தித்த அந்த சோதனைகள், அவர்கள் சந்தித்த துன்பங்கள், கவலைகள், உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில் வல்லவராக திகழ்ந்த அவருடைய வரலாற்று குறிப்புகளை நம்முடைய உள்ளத்தில் ஏந்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்காக என் நிலையிலும் கட்டுப்படுகிற ஒரு தூதராக இருந்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமே நீங்கள் எங்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று இறைவன் கூறிய போது இப்ராஹிம் நபி, அல்லாஹ் நான் எதுக்கு கட்டுப்படணும், நான் எப்படி கட்டுப்படணும், எத்தனை நாள் கட்டுப்படணும், எந்த கேள்விக்கும் அங்கே இடமில்லை. இப்ராஹிம் நபி சொன்னார், கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், என் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் இனிமே கட்டுப்படுறேன். ஃபியூச்சர் டென்ஸ்ல அங்கே பேசல அல்லாஹ்வுடைய தூதர், யா அல்லாஹ் நான் ஆல்ரெடி கட்டுப்பட்டுட்டேன். யா அல்லாஹ் இப்படி இருக்கணும், இப்படி கீழ்படியணும். இப்ராஹிம் நபி இது போன்ற உணர்வுகளுக்கு எதிராக போராடி தங்களுடைய வாழ்க்கையில் இறைவழியில் எதையும் தியாகம் செய்வதற்கு தியாக புரட்சியாளராக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்ராஹிம் இஸ் ஜஸ்ட் நாட் a நேம், இட்ஸ் an எமோஷன். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? ஏராளம் இருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொரு சோதனையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
இந்த உலகத்தில் அவர்களுக்கு எதுவெல்லாம் விருப்பமாக இருந்ததோ அதையெல்லாம் கொண்டு அல்லாஹ் சோதித்தான். தந்தையை கொண்டு, மனைவியை கொண்டு, பிள்ளையை கொண்டு எல்லா சோதனைகளையும் வெற்றியடைந்தார். இறுதியாக குர்பானியை கடமையை இறைவன் கொடுக்கிறான். அது குறித்து இறைவன் திருமறையிலே பேசுகிற போது, குர்பானியின் இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைவதில்லை. குர்பானி வெறுமனே இறைச்சிக்கானது மாத்திரமல்ல, அது இறையச்சத்திற்குமானது என்ற பாடத்தை இறைவன் நமக்கு திருமறையிலே எடுக்கிறான். அந்த பாடத்தை நம்ம எடுக்கணும். பெருநாளுக்கு அன்னைக்கு நம்ம குர்பானி கொடுப்போம், அது ஒரு கடமை. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட என் வாழ்க்கையில் என்னுடைய பண்புகளில் ஏதேனும் ஒன்றை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய தீய செயல்களில் ஏதேனும் ஒன்றை கண்டறிந்து அதை இன்றைய தினம் நாம் குர்பானி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னை சொர்க்கத்தை நோக்கி விரையாமல் தடுப்பது எது? என்னை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் திசை திருப்புவது எது? என் பொருளாதாரமா, என் வியாபாரமா, என்னுடைய தொலைபேசியா, சமூக வலைதளமா, என் பிள்ளையா, தீய பண்புகளா? எது என்னை அல்லாஹ்வின் நினைவை விட்டு திருப்புகிறது? அல்லாஹ் கட்டளை இடுறான்ல, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய செல்வமோ உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். எங்களுக்கு பொருளாதாரம் தான் முக்கியம், எங்களுக்கு வியாபாரம் தான் முக்கியம், எங்கள் பிள்ளைகளோ குடும்பங்களோ மார்க்கமோ தேவையில்லை என்ற நிலையில் வாழக்கூடிய மனிதர்களையும் பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி என் நிலையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இடுகிறானா அதை நிறைவேற்றுவதற்கு தயாரான நிலையில் வாழ்ந்தார்கள். அப்படி நம்மளுடைய மறுமை பயணத்திற்கு தடையாக இருப்பது எது என்பதை கண்டறிந்து அதை இன்றைக்கு நாம் குர்பானி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போல் உள்ளத்தில் உறுதியோடு, கொள்கையில் பிடிப்போடு, தியாக உணர்வோடு வாழுகிற மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.